வணக்கம். இப்போ யுஎஸ் ஈரானுடைய அந்த டென்ஷன், இந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், யுஎஸ் ஈரான் இஸ்ரேலுடைய அந்த போர் சூழல் குறைந்து விட்டால் தங்கத்துடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, தங்கத்துடைய தற்போதைய நிலை பார்க்கும்பொழுது அது டாலரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கணும். டாலர் கடந்த 3-4 மாதங்களாக வலுவாக இருக்குது. யுஎஸ் உடைய இந்த போர் சூழலுக்கு பிறகும் டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது ஃபேமாக இருக்கிறதுனால தான் தங்கத்துடைய அந்த ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் இல்லை, அப்பப்போ ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்து கொண்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாலர் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால கோல்டுடைய ரேலி அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. பொதுவாக ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இது போன்ற ஒரு மிகப்பெரிய அளவில் வரும்பொழுது அது தங்கத்திற்கு ஒரு ஆதரவான சூழலை தான் ஏற்படுத்தும். கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். கோவிட் பார்த்தோம், அதற்கு முன்பு நடந்த இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ரஷ்யன் கிரைசிஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வரும்பொழுது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது உயரும். ஏன்னா பெரிய முதலீட்டாளர்கள் முதலீடுகளை ரிஸ்கி ஆசெட்ஸ்லேருந்து எடுத்து சேஃப் ஆசெட்ஸ் அப்படின்னு கருதக்கூடிய கோல்டில் முதலீடு பண்ணுறதா பார்த்தோம். அது கடந்த மூன்று மாதங்களாக அந்த ட்ரெண்ட் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை இந்த கல்ஃப் கிரைசிஸில். எதனால் அப்படின்னா டாலருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்ப வலுவாக இருந்தது. இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு சீஸ்ஃபயர் ஒரு நீண்ட கால அடிப்படையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டு அந்த போர் சூழல் தணிந்தால் கட்டாயம் திருப்பி டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாலருடைய மதிப்பு டாலர் வீக்கன் ஆகும் பொழுது அது கோல்டுக்கு ஒரு ஆதரவான சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய வங்கிகள் கடந்த சில ஆண்டுகளாகவே ரிசர்வ் பேங்க் உட்பட பல முக்கியமான நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்களுடைய கோல்டு கையிருப்பை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அந்த ட்ரெண்டு தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது குளோபலாக டாலரை டீரிஸ்க் பண்ணுவதற்கும் ஒரு கிரைசிஸ் போன்ற காலகட்டங்களில் உதவுவதற்கும் கோல்டை அக்யூமுலேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் இருக்குது. அதனால தான் கோல்டுடைய ப்ரைஸஸ் கடந்த சில ஆண்டுகளாகவே பார்க்கும்போது ஃபேமாக இருக்கிறத பார்த்தோம். அதாவது கோல்டை வாங்குவது முக்கியமான மூன்று தரப்பினர். முதல்ல பெரிய முதலீட்டாளர்கள் எப்பொழுதெல்லாம் கிரைசிஸ் ஏற்படுதோ, பொருளாதாரத்தில் இல்லை பொலிட்டிக்கல் கிரைசிஸ், ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வரும்பொழுது தங்கத்தை உடனடியாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்கி ஆசெட்ஸ்லேருந்து கோல்டுக்கு மூவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக மத்திய வங்கிகள் அவர்களும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது தனி மனித பையிங், அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் ஜுவல்லரி டிமாண்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. சமீபத்தில் அதை கோல்டு இம்போர்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்காக இம்போர்ட் டியூட்டி உயர்த்தப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவில் இருந்ததை பார்த்தோம். அதனால் சென்ட்ரல் பேங்க் பையிங் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருந்ததுனால் கட்டாயம் விலை உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். டாலர் வீக் ஆச்சுன்னா அந்த விலை உயர்வு இன்னும் அதிகமாக தங்க விலையில் நம்ம காணலாம். அதாவது யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய வட்டி விகித குறைப்பு தங்கத்திற்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது தற்போதைய சூழலில் வட்டி வீதம் குறைக்கப்படுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா குளோபல் கிரைசிஸ், இந்த கல்ஃபில் நடக்கக்கூடிய அந்த ஆயில் கிரைசிஸ்னால அங்கே ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்லேருந்து எண்ணெய் வர்த்தகம் தடைபட்டிருக்கு. அதன் காரணமாக பல நாடுகள், யுஎஸ் உட்பட பல நாடுகளில் ஆயில் ப்ரைஸஸ் உயர்ந்திருக்கிறத பார்த்தோம். ஆயில் ப்ரைஸஸ் $60 ப்ளஸில் இருந்தது ஃபெப்ரவரியில். $120 வரைக்கும் சென்று இப்போ சற்றே தணிந்திருக்கு, $100 குறைவாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா பல நாடுகளில் இந்தியா உட்பட இந்தியாவில் இப்போ விலை உயர்வை பார்த்தோம். பல நாடுகளில் பெட்ரோல் ப்ரைஸஸ், ஃபியூல் ப்ரைஸஸ் அதிகரித்திருக்கு. யுஎஸ்லேயும் அது விதிவிலக்கல்ல. யுஎஸில் அந்த பெட்ரோல் ப்ரைஸஸ், ஃபியூல் ப்ரைஸஸ் அதிகரித்ததுனால மெல்ல மெல்ல இந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அப்படிங்கிறது யுஎஸ் எக்கானமியில் பில்ட் ஆனதை பார்த்தோம். அதற்கு முன்பு டேரிஃப் ஓரியன்ட் ப்ரெஷரும் இன்ஃப்ளேஷனில் யுஎஸில் இருந்தது. ஸோ இதன் காரணமாக இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலைவாசி ஏற்றம் இருந்தது அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவதை தவிர்ப்பார்கள். அதைத்தான் ஃபெடரல் ரிசர்வ் சேரும் கடந்த சில வாரங்களாகவே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மாறாக இன்ஃப்ளேஷன் உயர்ந்து இன்னும் ரொம்ப லெவல் தாண்டி போச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி வீதம் உயர்த்தப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ வட்டி வீதம் உயர்த்தப்பட்டதுனால் அது
கோல்டுக்கு பாசிட்டிவாக, அதாவது இப்போ வட்டி வீதம் குறைக்கப்பட்டது அப்படிங்கிற பொழுது அது வந்து கோல்டுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தும். வட்டி வீதம் மாற்றம் உயர்வாகும் பொழுது அது வந்து கோல்டுக்கு இன்னொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அடிப்படையான வித்தியாசம் டாலர் தான். இப்போ வட்டி வீதம் குறைக்கப்பட்டதுன்னா டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறது குறையும். டாலர் மதிப்பு குறையும் பொழுது கோல்டுடைய ப்ரைஸ் உயரும். இப்போ வட்டி வீதம் உயர்த்தப்பட்டது அப்படின்னா அது வந்து டாலருக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து அதிகமாக ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தங்கத்துடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வட்டி வீதம் குறைக்கப்படுமா உயர்த்தப்படுமா அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கேள்வி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் அடுத்த சில வாரங்கள் இந்த போர் சூழல் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் ஃபெடரல் ரிசர்வுடைய அணுகுமுறை இருக்கும். அதன் அடிப்படையில் தான் டாலருடைய மூவ்மெண்ட்டும் கோல்டுடைய மூவ்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த தங்க விலை ரேலி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அது டிமாண்ட்னாலேயா இல்லை ஸ்பெக்குலேஷனா அப்படின்னு 2 ஃபேக்டர்ஸை பார்க்கும்பொழுது டிமாண்ட் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தரப்பினர் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது பெரிய முதலீட்டாளர்கள். எப்பொழுதெல்லாம் ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ், ஜியோ எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்பொழுது பெரிய முதலீட்டாளர்கள் உடனடியாக தங்களுடைய பணத்தை ரிஸ்கியர் ஆசெட்ஸ்லேருந்து சேஃப் ஆசெட்ஸ், அதாவது தங்கம் போன்ற சேஃப் ஆசெட்டுக்கு மாற்றி விடுவார்கள். அது வந்து ஒரு மிகப்பெரிய ரேலியை கொடுக்கும். இரண்டாவதாக மத்திய வங்கிகள், குளோபல் சென்ட்ரல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஆர்பிஐ, இந்தியாவுடைய ஆர்பிஐ உட்பட பல மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, சில வாரங்கள் வரை இந்தியாவில் ஜுவல்லரி டிமாண்டுங்கிறது தொடர்ந்து இருந்தது. இப்பொழுது குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இம்போர்ட் டியூட்டி உயர்த்தப்பட்டதனால் விலையேற்றம் ஏற்படும். அதனால் அந்த ரீட்டைல் டிமாண்ட் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது இது முழுக்க டிமாண்ட் ட்ரிவன் ரேலியாகத்தான் காணப்பட்டது. ஸ்பெக்குலேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் டிமாண்ட் அதிகப்படியாக இருந்த காரணத்தினால தான் தொடர்ந்து தங்கத்துடைய விலையேற்றம் பர்டிகுலர்லி 2025 மிகப்பெரிய அளவில் அந்த ரேலி இருந்தது நம்ம பார்த்தோம். அதனால் லார்ஜ் பார்ட்ஸ் டிமாண்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்பெக்குலேஷன் இருக்குது. பட் டிமாண்டு தான் இந்த தங்கத்துடைய விலை வந்து ஒரு உச்சத்தில் வைத்து கொண்டே இருக்குது. குளோபல் ரிசெஷன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அடுத்த 6 மாதங்களில் குளோபல் ரிசெஷனுடைய தாக்கம் எப்படி தங்கத்தில் இருக்கும், அதாவது ப்ராபபிள் குளோபல் ரிசெஷனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குளோபல் ரிசெஷன் எப்போ ஏற்படும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் சரிவு குளோபலாக, அதாவது ஒவ்வொரு நாடும் எடுத்து நம்ம பார்க்க முடியாது. முக்கியமான நாடுகளுடைய குளோபல் அந்த ஜிடிபி அப்படிங்கிற அந்த பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தினால் அது வந்து ரிசெஷனில் கொண்டு போய் நிறுத்தும். கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்குறோம். ஸோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது, ஒரு குளோபல் ரிசெஷன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி தான். ஏன்னா வந்து வளர்ச்சி வீதம் குறையும், நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் முடங்கி போகும், அவர்களுடைய வேலை உற்பத்தி திறன் குறையும், அவர்களுடைய அந்த ஜாப் க்ரோத்ஸ் அப்படிங்கிறது குறைந்து விடும். இது வந்து ஒரு கேஸ்கேடிங் இம்பேக்ட் பொருளாதாரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குளோபல் ரிசெஷன் மாதிரியான ஒரு சூழல் இப்போதைக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் வந்தது அப்படின்னா அது எப்படி ஏற்படலாம் அப்படின்னா இந்த கல்ஃப் வார் அப்படிங்கிறது எந்த விதமான முடிவும் எட்டப்படாமல் தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்தனால் நிச்சயமாக குளோபல் ரிசெஷன் ஏற்படுவதற்கு முக்கியமாக யுஎஸ், ஐரோப்பா நாடுகளில் வந்து அந்த ரிசெஷனுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா ஓரளவுக்கு வளர்ச்சியில் இது போன்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டதுனால் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் குறையுமே தவிர மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பதற்கு இந்தியாவில் வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் உலக நாடுகள், யூரோப் போன்ற நாடுகளில், யுஎஸ் போன்ற நாடுகளெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த நெருக்கடி தொடர்ந்து இருந்ததுனால் ரிசெஷன் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த சூழலில் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது உயரும். ஏன்னா எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் வந்து பங்குச்சந்தைகள் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்கும். எல்லா ரிஸ்கியர் அசெட்ஸும் வந்து கடுமையான விலை வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வேண்டி பெரிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை
கோல்டில் முதலீடு செய்யும்போது நேச்சுரலி கோல்டுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இன்கேஸ் குளோபல் ரிசெஷன் மாதிரியான ஒரு சினாரியோ ஏற்பட்டதுனால் அது நிச்சயம் தங்க விலைக்கு ஒரு ஆதரவான தங்கம் மேலும் உயர்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதாவது சிறு வயது முதலீட்டாளர்கள், இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை மில்லினியல்ஸ், இது போன்ற அந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து தங்களுடைய முதலீடுகளை கோல்டில் அதிகம் செய்கிறார்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழும்பொழுது பெரிய அளவில் செய்கிறார்களா அப்படிங்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னமும் அவர்களுடைய முதலீடுகள் வந்து பெருமளவு ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற அந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து பெரிய அளவில் இல்லை. அவர்களுடைய சொந்த வீடு வாங்குவதோ இல்லை அவர்களுக்கு உண்டான தேவைக்கேற்ப வீடுகள் வாங்குவது தான் ரியல் எஸ்டேட்டில் பெரிய முதலீடுகளாக அந்த சிறு வயது முதலீட்டாளர்களில் பார்க்க முடியுது. ஓரளவுக்கு தங்கத்தில் முதலீடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பேப்பர் கோல்டு, அதாவது இடிஎஃப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸ், இது போன்ற தங்கத்தை வந்து ஃபிசிக்கலாக வாங்காமல் பேப்பர் மூலமாக பேப்பர் கோல்டாக வாங்கி அந்த ரிட்டர்ன்ஸ் பார்க்குவதற்கான அந்த ட்ரெண்டும் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னமும் அதனுடைய அந்த ப்ரொபோர்ஷன் எடுத்து நம்ம பார்க்கும்போது பெரும்பகுதியான முதலீடுகள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் இல்லை நேரடியான பங்கு வர்த்தகத்தில் இருக்குது, பங்கு சந்தைகளில் இருக்குது. தங்கத்தில் ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அதனுடைய அந்த ரேஷியோ அப்படிங்கிறது இன்னும் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களால் தான் இந்த சிறிய முதலீட்டாளர்கள், ஏன்னா அவர்களுக்கு இந்த லிக்விடிட்டி வேணும், அவர்களுக்கு வந்து சிறிய முதலீடுகளில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது போன்ற திட்டங்களில் எஸ்ஐபி மூலமாக நிறைய முதலீடுகள் வருது. தங்கத்துலேயும் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிறத முதலீடுகள் செய்வதை நம்ம பார்க்க முடியுது. தங்கத்துடைய அடிப்படையான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து டாலருடைய மூமெண்ட் தான். குளோபலாக பார்க்கும் பொழுது டாலருடைய மூமெண்ட்டை வைத்து தான் தங்கத்துடைய விலை, தங்கம் மட்டும் இல்லை, எல்லா பொருட்கள் கமாடிட்டிஸோட விலையும் டாலருடைய மூமெண்ட்டை ஒட்டி தான் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வலுவான டாலர் கடந்த 3 மாதங்களாக இருந்ததுனால தான் தங்கத்திற்குடைய ரேலி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு ஏறிக்கொண்டிருக்கு. அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால ஏறிக்கொண்டிருக்கு. டாலர் வந்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணம்தான். ஸோ டாலர் வலுவாக தொடர்ந்து நீடித்தால் அது வந்து தங்கத்துடைய இந்த தொடர் ஏற்றத்திற்கு ஒரு பிரேக், ஒரு கட்டாயம், ஒரு தடையாக அமையும். டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அது தங்கத்திற்கு ஆதரவாக ஒரு பாசிட்டிவாக காணப்படும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து டாலருடைய மதிப்பு கூடும் பொழுது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது வீழ்ச்சி அடையும். டாலருடைய மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஏறுவதை நம்ம பார்த்தோம், கடந்த காலங்களில் பார்த்தோம். அதுதான் எப்பொழுதுமே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டாலர் தொடர்ந்து ஒரு உச்சத்தில் இருந்து அதனுடைய டாலர் இண்டெக்ஸுடைய மதிப்பு வந்து ஃபேமாக இருந்தது அப்படின்னா அது தங்கத்திற்கு நிச்சயமான ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தாது. அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது அதற்குண்டான முக்கியமான தடையாக டாலருடைய ஸ்ட்ராங் டாலராக பார்க்கலாம். நீண்ட கால அடிப்படையில் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் இது போன்ற காலகட்டத்தில் வாங்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே தங்கத்தை வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடாக நம்ம பார்க்க வேண்டாம். 5-10% தங்கத்தில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் 5-10% அளவில் தங்கத்தில் முதலீடு செய்தாலே போதுமானது. அதற்கு மேலே எக்ஸ்போஷர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல அசட்ஸ் வந்து இன்னும் வெவ்வேறு சூழலை கருத்தில் கொண்டு வெவ்வேறு அசட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலீடுகளில் எடுத்து பார்க்கும்போது பங்குச்சந்தைகள் இருக்குது, ரியல் எஸ்டேட், இது போன்ற பல துறைகள், நம்ம பல முதலீட்டு வழிவகைகள் பார்க்கும்பொழுது தங்கமும் அதில் சேர்ந்து விடுகிறது. தங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்ன முதலீட்டு சூழலில் பார்க்கும்பொழுது, நம்ம பெருமளவில் தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்தாலும் விலை நிர்ணயம் என்பது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விலை தான். அங்கே நடக்கக்கூடிய வர்த்தகம், அங்கே நடக்கக்கூடிய டாலருடைய மதிப்பு, இதெல்லாம் தான் சர்வதேச சந்தையில் தங்கத்துடைய விலையை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் சாதாரண முதலீட்டாளர்கள் இங்கிருந்தபடி எப்படி தங்கத்துடைய விலை ஏற்றம் இருக்குமா, இறக்கம் ஏற்படுமா அப்படிங்கிறத வந்து துல்லியமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது எப்பொழுதெல்லாம் ஒரு கிரைசிஸ் வருதோ கட்டாயம் அப்போ தங்கத்திற்கான அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் தங்கம் வந்து பல ஆண்டுகளாக நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அசெட், அதாவது ஒரு சேஃப்டி ட்ரிவன் அசெட்டாக தான் பார்க்கப்படுது. ஒரு மாற்று வழி, அது முக்கியமான வழியாக இருக்காது.
எப்பொழுதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கிரைசிஸ், மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவுகள் பொருளாதாரத்தில் ஏற்படுதோ, உலக பொருளாதாரத்தில் இது போன்ற ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் ஏற்படும் பொழுது அதுக்கு ஒரு மாற்று வழியாக ஒரு சேஃப் அசெட்டாக தங்கம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது வந்து ரிட்டர்ன்ஸுக்கு பார்க்கக்கூடிய ஒரு கமாடிட்டியில் சேஃப்டி முதல் முக்கியமான காரணம் வந்து அதில் பெரிய முதலீடுகள் வருவது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு வேண்டி. ஸோ அதனால் அதனை அப்ஜெக்டிவை நம்ம வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தங்கத்தில் இப்போ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே இது போன்ற ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் அஸ்யூம் பண்ண முடியாது. அதனால் தங்கத்திற்கு உண்டான அந்த அதனுடைய ரோல் நம்ம போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு லிமிட்டடாக 5 to 10% வைத்துக்கொள்ளலாம். கட்டாயம் தங்கத்திற்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா தொடர்ந்து பெரிய முதலீட்டாளர்கள் மத்திய வங்கிகள்லாம் வாங்கி கொண்டிருக்கிறத பார்த்தோம். மேபி ரீட்டைல் ஸ்லோடவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா ஹையர் டியூட்டிஸ், இம்போர்ட் டியூட்டிஸ் அதிகப்படுத்தப்பட்டதுனால ரீட்டைல் லெவலில் கொஞ்சம் ஸ்லோடவுன் இருக்கலாம். பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கத்துடைய இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த பொருளாதார சூழல், இந்த இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க், இந்த ஜியோ எக்கனாமிக் ரிஸ்கெல்லாம் சஸ்டெயின்டாக இருக்கும்பொழுது, அது கண்டினியூ ஆகும்பொழுது தங்கத்திற்கு நிச்சயமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம அந்த ரேலியை பயன்படுத்தி கொண்டு ரிட்டர்ன்ஸ் ஏற்படுத்தலாம். 5 to 10%க்கு மேலே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் தங்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டாம். அதற்குண்டான அந்த அலோகேஷன் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு நம்ம கோல்டில் முதலீடு செய்வது தான் சரியான வழியாக இருக்கும். நன்றி.